திருவள்ளூரில் விவசாயியை எரித்து கொலை செய்த வழக்கில் அண்ணன் தம்பி உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்ட வழக்கின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த கீழ்கரும்பனூர் பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான ஆனந்தன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரிடம் விவசாய நிலத்தை வாங்கியிருக்கிறார். அந்த நிலத்திற்கு அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் அமைந்துள்ளது. அந்த புறம்போக்கு நிலத்தை ஆனந்தன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த தசரதன் என்பவரும் சொந்தம் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு குடும்பத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆனந்தன் புகார் அளித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த தசரதன் தனது சகோதரர் உள்ளிட்டோருடன் சேர்ந்து ஆனந்தனை கொலை செய்துள்ளார். பின்னர் பெட்ரோல் ஊற்றி உடலை எரித்து சென்னாங்கரணை ஆரணி ஆற்றங்கரையோரம் புதைத்துள்ளனர். இந்த வழக்கில் தசரதன், அவரது சகோதரர் குமரேசன், மணிகண்டன் மற்றும் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்தப் பள்ளியிலும் எஞ்சிய 3 பேரை புழல் சிறையிலும் போலீசார் அடைத்தனர். இந்த வழக்கு தொடக்கத்தில் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. பின்னர் கடந்த 2019ஆம் ஆண்டு திருவள்ளூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு கடந்த 7 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இதனிடையே கொலை வழக்கில் 17 வயது சிறுவன் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் திருவள்ளூர் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தஸ்னி முன்பு இறுதி விசாரணை நடைபெற்றது. அப்போது மாவட்ட அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் ஆஜராகினார். ஆனந்தனை அடித்து கொன்று எரித்து புதைத்தது சாட்சிகளின் அடிப்படையில் உறுதியாக இருப்பதாக வாதிட்டார். 3 பேரும் குற்றவாளிகள் என்பது நிரூபணமானதால் தசரதன், குமரன் மற்றும் மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி அதிரடி தீர்ப்பு வழங்கினார். அத்துடன் அவர்களுக்கு தலா 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து குற்றவாளிகள் அனைவரையும் போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்று புழல் சிறையில் அடைத்தனர். புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்த விவசாயி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.